இந்த ஃபோனுக்கு அன்பாக்சிங் ரொம்பவே சிம்பிள். ஏன்னா சோனி பாக்ஸில் பெருசாக எதுவும் கொடுக்குறதில்ல. ஒரு சில லீஃப்லெட்ஸ் அவ்வளோதான். இன்ஃபேக்ட் இந்த ஃபோன்ஸோட பில்ட் எப்படி இருக்குன்னா சிம் இஜெக்டர் கூட எங்கள் தேவை கிடையாது. இதுதான் Xperia 5 Mark 4. இன்றைக்கி வீடியோவில் சோனி இந்த ஃபோனில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, Xperia 1 Mark 4ல் உள்ள சில இஷ்யூஸ் இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த Xperia 5 Mark 4க்கும் இதோட விலை அதிகமான Xperia 1 Mark 4க்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பில்ட் குவாலிட்டி, அந்த டிசைன், உள்ள சிப், இன்ஃபேக்ட் இருக்கிற 4 கேமராஸில் 3 கேமராஸ் எல்லாமே சிமிலர் தான். ஆனால் 3 மேஜர் வித்தியாசங்கள் இருக்குது. நம்பர் 1, ப்ரைஸிங். Xperia 1 Mark 4 கொஞ்சம் காமெடியான $1600 ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணாங்க. அதோட கம்பேர் பண்ணையில் இது கொஞ்சம் ரீசனபிளாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க $999. ரீசனபிள்னு சொல்கிறது கொஞ்சம் ஓவர் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அட்லீஸ்ட் அதோட கம்பேர் பண்ணையில் இது ரீசனபிள். இப்போ என்ன மாறலைன்னா அவைலபிலிட்டி. சோனி ஃபோன்ஸ் இன்னமும் சில மார்க்கெட்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இருக்கிற மார்க்கெட்டில் இது அவைலபிளாக இல்லைனா மோஸ்ட்டாக அவைலபிளாக இருக்காது. ஆனாலும் உங்களுக்கு சோனி ஃபோன்ஸ் பிடிக்கும், இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்பான்சர் 28 மொபைல் செக் பண்ணி பாருங்கள். 28mobile.com நான் ரொம்ப நாளாக டீல் பண்ணிகிட்ருக்கேன். டிப்பிக்கலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷிப் பண்ணுவாங்க, ரிலையபிளான சைட் ப்ளஸ் ப்ரொஃபஷனலான சப்போர்ட், தமிழ்லையும் சப்போர்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ Xperia 5 Mark 4 மட்டும் இல்லை, உங்களுக்கு வேணுங்கிற எந்த ஃபோனாக இருந்தாலும் உங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லைனா 28mobile.com செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம திருப்பி ஃபோனுக்கு வருவோமே. ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற 4 கேமராவில் 3 கேமரா மாறல. அந்த மாறி இருக்க ஒரு கேமரா செகண்டரி டெலஃபோட்டோ. Xperia 1 Mark 4ல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. வேரியபிள் ஃபோக்கல் லென்த் ஆஃபர் பண்ணாங்க. அந்த ஃபோனில் 3.5xலேருந்து 5.2x வரைக்கும் ஆப்டிக்கலாக மூவ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஜம்ப் இல்லாமல் 3.5 to 5.2 போகையில் அந்த ஒரு ஸ்பாட்லேயுமே நீங்கள் ஆப்டிக்கல் ஷாட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க. எந்த லாஸும் இல்லாமல் எடுக்கலாம். இப்போ Xperia 5 Mark 4ல் இன்னும் டிப்பிக்கலாக மற்ற ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி 2.5x டெலஃபோட்டோ ஆப்ஷன் இருக்குது. இது யூனிக்காலாம் இல்லை, வித்தியாசமாக எதுவும் பண்ணாட்டியும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த லென்ஸும் ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ் தான். இந்த இமேஜஸ் பார்க்கல உங்களுக்கே தெரியும், நல்ல டீட்டெயிலும் சரி, கலர்ஸும் சரி, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சாலிடான ஃப்ளாக்ஷிப் டெலஃபோட்டோ கேமரா. பீடிடப் மற்ற 3 சென்சர்ஸ் மாதிரியே இதுவும் 12 மெகா பிக்சல்ஸ். சரி, இப்போ நம்ம அந்த 3வது வித்தியாசத்துக்கு வருவோமே, டிஸ்பிளே. இப்போ Xperia 1 Mark 4ல் 6.5 inch பேனல் இருந்துச்சு. இதில் 6.1 inch பேனல். இன்னும் அதே 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான். கடைசி ஒரு சில ஜென்ரேஷன்ஸாக அதை சோனி மாற்றலை. ரெசல்யூஷனும் இதில் கம்மி. Xperia 1 Mark 4ல் கிட்டத்தட்ட 4K பேனல், இதில் வெறும் Full HD Plus தான். இது எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரில. ஏன்னா 1 Mark 4ஓட அந்த 4K ஸ்க்ரீன் என்ன கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஓவர் ரேட்டட்னு சொல்லுவேன். ஏன்னா செலக்ட் சினாரியோஸ், வீடியோ ப்ளேபேக் அந்த மாதிரி சினாரியோஸில் மட்டும்தான் அது நேட்டிவ் 4K ரெண்டர் பண்ணுது. மற்ற நேரம் ஃபுல்லாகவே Full HD Plusல தான் எல்லாம் ரெண்டர் ஆகுது. அதுக்கப்புறம் அப்ஸ்கேல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் பெரிய சேஞ்ச் கிடையாது. பட் டிஸ்பிளே சைஸ் வித்தியாசம் கண்டிப்பாக நோட்வர்த்தி. ஏன்னா இப்போ இவ்வளோ சின்ன டிஸ்பிளே இதில் இருக்கிறதுனால ஃபோன் ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. திக்னஸ் Xperia 1 Mark 4லேருந்து மாறல, அதே 8.2 mm தான். ஹைட் 9 mm, வித் 4 mm அதில் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபோன் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கைஸ், இப்போ நம்ம டிப்பிக்கலாக ஒரு ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையில் அந்த வித் ஒரு மேஜர் ஃபேக்டர், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பிடிக்கிறதுக்குங்கிறதுல. ஏற்கனவே சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் வச்சு சில நம்பர்ஸ்லாம் குழப்புறாங்கன்ட்டு. ஸோ இங்கே 6.1 inch பேனல் இருந்தாலும் ஆக்சுவல் வித் இது 4.7 inch பேனல் உள்ள iPhone SEயோட நேரோவாக இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி தேதிக்கு இருக்கிறதுலையே காம்பேக்டான ஆண்ட்ராய்ட் பவர் ஹவுஸ் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா Zenfone 9 தான். அதோட கூட இது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட நேரோவான ஒரு ஃபோன்னு பார்த்தா iPhone 13 mini மட்டும் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ஃபோன் இதோட நேரோவாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், Xperia 5 Mark 4 வித் கம்மியாக இருந்தாலும் ஹைட் அதிகம் தான். நல்லா டாலான ஃபோன்ஸ். அந்த 4 கார்னரும் ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. பட் இப்போலாம் வர ஆண்ட்ராய்டில் அந்த டாப் ஆப்போசிட் கார்னர் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய நெசசிட்டி நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ கம்ஃபர்ட் பெருசாக அதனால எதுவும் லாஸ் ஆகலை. இது போக மற்ற எல்லாமே Xperia 1 Mark 4ல் இருக்கிற அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் கொரல கிளாஸ் விக்டஸ், பேட்டரி கெப்பாசிட்டி அதே 5000 mAh. ஸோ ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மி, ஸ்க்ரீன் சைஸும் கம்மிங்கிறதுனால பேட்டரி லைஃப் இதில் ஆக்சுவலாக பெட்டராக இருக்கணும். சார்ஜிங் டெக்னாலஜியும் மாறல, 30 வாட் பவர் டெலிவரி. இந்த தடவை இதுக்கு முன்னாடி வந்த Xperia 5 ஃபோன்ஸ்லலாம் ஒயர்லெஸ் சார்ஜிங் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை இதில் கொடுத்துருக்காங்க. உள்ள சிப்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே Snapdragon 8 Gen 1 128 இல்லை 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜோடையும் 8 GB LPDDR5 ரேமோடையும் பேராக இருக்குது. டெக்னிக்கலாக இது ஒரு வித்தியாசம்னு சொல்லலாம். ஏன்னா Xperia 1ல்
12GB ரேம் இருந்துச்சு, அதே DDR5. பட் அது வெறும் தியரட்டிக்கல் தான். ப்ராக்டிக்கலாக அந்த எக்ஸ்ட்ரா 4GB ரேம்னால எந்த பெரிய சேஞ்சும் இருக்க போகிறதில்ல. சாஃப்ட்வேர்னு பார்த்தா சோனி இன்னமும் பெருசாக எதுவும் மாற்றுறதில்ல. 1-2 ஆப்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரீலோட் பண்ணுறாங்க, லிங்க்டின், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி. பட் மற்றபடி ப்ரீ இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவும் கிடையாது. எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்டாக்கிஷாக விட்டுருக்காங்க. ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் Xperia 1 Mark 4ல் நம்ம பார்த்த சில இஷ்யூஸ் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. இப்போ Xperia 1 Mark 4ல் இதுக்கு முன்னாடி வந்து Xperia 1 ஃபோன்ஸில் இருந்த மாதிரியே கொஞ்சம் அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூஸ்னு சொல்லல, ரெகுலராக நம்ம பார்க்குற ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. ஃபோன் ஓவர் ஹீட் ஆகி யூஸ் பண்ண முடியாத மாதிரிலாம் ஆகாது. பட் கொஞ்சம் நீங்கள் இன்டென்ஸாக என்ன பண்ணாலும் கேமிங் அளவுக்கு கூட கிடையாது. ஆக்சுவலாக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ரீசெண்டாக லான்ச் ஆன Diablo Immortal கேம் இதில் நிறையவே விளையாடினா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் சொல்கிற இஷ்யூ கேம்ஸ் விளையாடலன்னு மட்டும் இல்லை, நார்மலாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பேக்ரவுண்டில் ஒரு சில ஆப்ஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையோ இல்லை வெறும் ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்கிற சுச்சுவேஷன்ஸில் கூட லைட்டாக ஹீட் ஜென்ரேட் ஆனாலும் இந்த ஃபோன் 60 ஹெர்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. ஸோ அப்பப்போ ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கல, அந்த 120 ஹெர்ட்ஸ் ஸ்மூத்னஸ் திடீர்னு 60 ஹெர்ட்ஸ், அதை நம்மளால் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அந்த டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனும் அவங்க கொடுக்கல. அந்த பாயிண்டில் நம்ம பண்ண முடிஞ்சது ஃபோனை அப்படி சைடில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு யூஸ் பண்ணால் திருப்பி 120 ஹெர்ட்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய இஷ்யூ. அதே இஷ்யூவை இதுலேயும் ஃபேஸ் பண்ணேன். இனிஷியலாக ஃபோனை செட்டப் பண்ணிகிட்டு இருக்கையில், என்னோடய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கையில் அந்த பாயிண்டில் கூட டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸ்க்கு லாக் ஆகிடுச்சு. இதுக்கு காரணம் ஃபோன் ரொம்ப ஹாட் ஆனதெல்லாம் கிடையாது. ஏன்னா சோனி ஃபோன்ஸ் டிப்பிக்கலாக நல்லா கூலாக தான் இருக்கும். இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன, ஹீட் ஆகிறது என்ன அப்படிங்கிற லிமிட் சோனி ரொம்ப கம்மியாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போது ரஃபாக சொல்லணுன்னா, இப்போது டிப்பிக்கலாக ஒரு ஃபோன் 45 டிகிரிஸ் அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் எக்ஸ்டர்னலாக ரீச் பண்ணையில் தான் த்ராட்டில் ஆக ஆரம்பிக்கும். அந்த த்ராட்லிங் ரொம்ப நேரம் கண்டினியூஸாக போச்சுன்னா தான் சில ஃபீச்சர்ஸை பிராண்ட் ஷட் டவுன் பண்ணுவாங்க. சோனி இதை ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க. 40 டிகிரிஸ் எக்ஸ்டர்னலாக வரையிலேயே இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் 120 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிருது ஃபோன். இது ஒரு ஹார்ட்வேர் இஷ்யூ கிடையாது, அதனால ஈஸியாக சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியணும். பட் இந்த இஷ்யூ கடைசி ஒரு சில வருஷமாக சோனி ஃபோன்ஸில் இருந்திருக்கு, அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை. அதனால இது ஒரு சோனியோட சாய்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப கன்சர்வேட்டிவாக அவங்களோட தெர்மல் லிமிட்ஸை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்லேயும் அதை மாற்றுவாங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ண போகிறதில்ல. எனிவேஸ், ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 28mobile.comக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரிவ்யூ வீடியோவில் ஏதாவது கேள்விகளை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது போக தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன், வீடியோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.